வணக்கம். பக்தர்கள் சீரடி சாய்பாபாவை தேடி சென்று பொன்னையும் பொருளையும் சுவை மிகுந்த பதார்த்தங்களையும் அவரது காலடியில் சமர்ப்பித்தனர். அவைகளையெல்லாம் கண்டுகொள்ளாத பாபா தினமும் யாசகம் பெற பக்தர்களின் வீடுகளை நோக்கி தகர கோளையுடன் நடந்து சென்றார். அம்மா, நான் வந்திருக்கிறேன், ஒரு ரொட்டி கொடுங்க என்று உணவினை கேட்டு வாங்கி சாப்பிட்டார். அதற்கு என்ன காரணம், பாபாவுக்கு பிடித்த உணவு எது என்பது போன்ற பல ஆச்சரியமான தகவல்களை எல்லாம் சித்தர் திருவருள் சே செந்தில்குமார் அவர்கள் பாபாவின் பக்த கோடிகளுக்காக நம்மோடு பகிர்ந்து கொள்கின்றார். வாருங்கள், மெய்சிலிர்க்க வைக்கும் அந்த அனுபவங்களை நீங்களும் பெறுங்கள். நீங்கள் இதுவரை அப்படியே அந்த ரெண்டு மதம் அப்படின்றதெல்லாம் மறந்து ஒரு அன்பால் இணைஞ்சி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொடுக்குறாங்களோ என்ன மாதிரி வழிபடுறாங்களோ அதெல்லாம் பாபா ஏற்றுக்கிட்டாரு. அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த காலகட்டத்தில் ஒரு மத நல்லிணத்துக்காக தோன்றிய ஒரு அவதாரம் பாபா அப்படின்ற மாதிரி நம்ம அதை எடுத்துக்க முடியுமா? நிச்சயமாக. சரி, அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த இதுக்கு பாபா இது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அந்த வழிபாடு ஆராதனைகள் செய்ய ஆரம்பித்த காலகட்டத்தில் சரி, அவங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு மத நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையும் உருவாக்கணுங்கிறதுக்காகவே ரெண்டு மதத்தினுடைய பண்டிகைகளையும் பாபா விமரிசையை கொண்டாட வைக்கிறாரு. ஆமாம், சரி. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அந்த சந்தன கூடுத்துறல், அதாவது அந்த உருஸ் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. சரி. இப்போ அந்த இஸ்லாமிய மதத்தில் உள்ள மத குருமார்கள், தியாகிகள், இவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய சமாதி இடத்துல தர்காவில் உள்ள இடத்துல அந்த சந்தனத்தை பூசி மலர் போர்வைகள்லாம் போர்த்தி அந்த இதெல்லாம் மிகப்பெரிய வழிபாடு நடத்துவாங்க அந்த பண்டிகையில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏர்வாடி தர்கா, அந்த நாகூர் தர்கா, அங்கெல்லாம் அந்த சந்தன கூடு திருவிழா ரொம்ப விமரிசையாக இருக்கும். நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பாபா அங்கே என்ன பண்ணார்னா, சீரடியில் அந்த சந்தன கூடு திருவிழாவை இஸ்லாமியர்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த மறைஞ்ச முன்னோர்களை பெருமைப்படுத்துற மாதிரி அந்த சந்தன சிறப்பாக கொண்டாட பண்ணி அவரும் அதில் கலந்துக்கிட்டு அதை செய்வார். அதுக்கு நல்லா பண்ணணும் அப்படிம்பாரு. இந்துக்களுக்கு அதில் ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லுவார். ஓ, சரி. இந்துக்களையும் போய் நீங்களும் சந்தனத்தை கொடுக்க கலந்துக்கிட்டு அதில் பிரார்த்தனை பண்ணுங்க, சரி, அப்படிங்கிறத உற்சாகப்படுத்துவார். ஓஹோ. அதே மாதிரி ராமநவமி, இந்துக்கள் பண்டிகையில் ராமநவமியும் சேர்த்து கொண்டாட சொல்லுவார். ஓ, அதே சமயத்தில். சரி. அப்போ ராமநவமிக்கு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த லெண்டி தோட்டம் அவர் அமைச்சிருந்த அந்த நந்தவனம், சரி, அந்த மசூதிக்கு பக்கத்தில் இருக்க அந்த இதில் பெரும்பாலும் அவர் நிறையா துளசி செடிகள் வகை வகையாக வளர்த்துருப்பார். ஓ, அந்த காலகட்டத்தில். சரி. அதிலிருந்து அந்த துளசி இலைகள்லாம் நிறையா பறித்து மாலைகளாக கோர்த்து அருகில் உள்ள அந்த ஆஞ்சநேயர் கோயில் கொடுத்து, ராமநவமி பண்டிகைக்கு அந்த துளசி மாலைகளால் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துவார். இஸ்லாமியர்களே அதுக்கு உதவி பண்ண சொல்லுவார். ஓ, ஆமாம், பெரிய ஒருங்கிணைப்பை உருவாக்குறது மாதிரி. அது மாதிரி கோகுலாஷ்டமி, அந்த கிருஷ்ணருடைய அவதார இதெல்லாம் அவர் சிறப்பாக செய்ய சொல்லுவார். அப்போ இவங்க அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் உருஸ் பண்டிகை ராமநவமியெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த இதில் குறிப்புகள் இருக்கு, சில குறிப்புகள் இருக்கு. அதாவது இந்துக்கு பண்டிகைகளுடைய சிறப்பை இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இஸ்லாமிய பண்டிகைகளுடைய சிறப்பை இந்துக்கள் புரிகிற மாதிரி ஒருத்தர் சமமாக ஒரு மதிக்கிற அளவுக்கு அதனால் அது ஒரு மிகப்பெரிய மத நல்லிணக்கத்தை அந்த காலகட்டத்திலே அவர் பாபா நிகழ்த்தி காட்டினார். இது பெரிய விஷயம். அந்த இந்தியாவில் எங்கேயுமே அந்த மாதிரி நடைபெறல. ஆனால் பாபா சீரடி அந்த புண்ணிய பூமியில் அழகான அந்த இதை நிகழ்த்தி காட்டினாரு. சரி. மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு அந்த பக்குவமான நிலைக்கு மக்கள் இருந்தாங்க. ஆமாம், சரி. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, பக்குவமான நிலையில் பக்தர்கள் இருந்தாங்க. ஒரு சில பக்தர்கள் எல்லா கூட்டத்திலையும் பக்குவமற்ற நிலையிலே இருந்திருப்பாங்களே, அவங்க இந்த மாதிரி ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எதிராக ஏதாவது பண்ணாங்களா? அப்போது அதை பாபா என்ன பண்ணார்? இல்லை, அது ஒரே ஒரு குறிப்பு இருக்குது. சரி. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு குறிப்பு சரிசரிதத்தில் இருக்குது. ஆமாம், சரி. வரலாற்று பதிவுகள்லையும் இருக்குது. அதாவது என்னென்னா, இஸ்லாமியர்களில் ஒரு சாராருக்கு பாபா பண்ணது பிடிக்கல.
ஓ ஆமாம், மசூதியில் இருந்துக்கிட்டு ஓ ஒரு இஸ்லாமியர் வந்து இப்படி வந்து இந்து முறைப்படி செய்கிறத வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. இல்லை. ஓ ஆமாம், அது வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா மத கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஒரு சிலர் நினைக்கிறாங்க. சரி. அதில் வந்து ரோஹில்லான்னு சொல்லி ஒரு சீரடியை சேர்ந்த ஒருவர், சரி ஒரு இளைஞர், சரி. அவருக்கு வந்து பாபா மேலே கோபமே வந்துட்டு. ஓ இந்த சம்பிரதாயங்களால். ஆமாம், இந்துக்கள் நிறைய பேரை வர வைக்கிறாரு. சரி. மசூதியில் வந்து அவங்க வந்து பூஜை பண்ணுறாங்க, அப்போ பாபாவுக்கு ஆரத்தி காட்டுறாங்க, இதெல்லாம் வந்து மத கோட்பாட்டுக்கு ஏற்புடையதல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ரோஹில்லாவுக்கு மனசுக்குள்ள ஆழமாக பதியுது. ஓஹோ. அவருக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பாபா மேலே ஒரு கொலைவெறியே வந்தது. பாபாவை கொன்னாதான் இனிமேல் வந்து இதுக்கு நம்ம இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய அந்த ரோஹில்லா போகுது. சிந்தனை போகுது. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாருன்னா பாபாவை வந்து அவர் பின்தொடர்ந்து போகிறாரு ஒரு பெரிய கட்டை எடுத்துக்கிட்டு. பாபாவை அடித்து கொண்டுறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த ரோஹில்லா பாபாவை சாய்பாபாவை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கார். ஓ ஒரு இடத்துல வச்சு பாபாவை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கையை ஓங்குறாரு, கட்டையை ஓங்குறாரு. ஆமாம் ஓங்குறாரு. பாபா திரும்பி பார்த்து அவரை சிரிக்கிறார். ஓ சிரிக்கிறாரு. பாபாவுக்கு திரும்பி பார்த்து அவரை பார்த்து சிரிக்கிறார். ஓஹோ. அவர் சிரித்த அடுத்த நிமிஷம், அடுத்த வினாடியே சரி அந்த ஓங்கன கை அப்படி நின்றுடுச்சு. அவரால் செயல்பட முடியல அந்த ரோஹில்லாவால். ஓஹோ. அப்போ வந்து பாபா வந்து ஒரு அற்புதம் பண்ணார். தன்னுடைய 2 கைகளையும் அப்படி விரிச்சு காமிச்சார். ஓ அந்த உள்ளங்கைகளை இளைஞரை காமிக்கிறார். சரி. ஒரு கையில் புனித கட்சி பயணம் செய்கிற அந்த மெக்கா மதினா அந்த அது காட்சி தோன்றுது. சரி. இன்னொரு கையில் அந்த திருக்குரானுடைய வாசகங்கள் தோணுது. ஓஹோ. ஆமாம், சரி. இறைவன் அன்பானவன், இறைவனை முதன்மையானவன், இறைவன் ஒருவனே அப்படிங்கிறதுலாம் அந்த இதில் வருது. அதை பார்த்த உடனே ரோஹில்லா அழுது புரண்டு அவர் பாபா காலில் விழுந்து கும்பிட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் வழி நடத்துறீங்க எங்களை, நான் இதை வந்து புரியாமல் இருந்துட்டேன் இவ்வளவு காலமாக. சரி. நீங்கள் இப்போ பண்ண இந்த அற்புதத்தில் நான் வந்து தெளிவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு காலம் முழுக்க அந்த நபர் வந்து பாபாவுக்கு சேவை பண்ணார். இப்படிலாம் அவர் வந்து மக்களை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வந்தார். ஆனால் பாபாவில் நீங்கள் சொல்கிற விஷயங்களில் மன்னிக்கிற மனோபாவம் பாபாட்ட சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே வந்திருக்கு. வெங்குஷா கிட்ட அவர் இருக்கும்போது, வெங்குஷா இவர் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும்போது அங்கே ஒரு எதிரி அங்கே உருவாகிறாங்க. செங்கலால் அவர் வந்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆள் இறந்துடுறாரு. அவரை திருப்பி பால் தெளித்து உயிர் விட்டுறாரு. அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது பாபாவுடைய வாழ்க்கை முறையில் மக்கள் நிறைய புரிஞ்சு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? பாபா அதைத்தான் சொல்லுவார். சரி. எல்லாரிடமும் அன்பாருங்க, யார் பசிக்குதுன்னு கேட்டாலும் தானம் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறது வந்து கடவுள் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு தான். ஒவ்வொரு உயிரிடத்துலையும் இறைவன் இருக்கிறான். அதை அந்த இறைவனை வந்து நீங்கள் அந்த உயிர்களில் பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த இது வந்துடும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்கக்கிட்ட. அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த அற்புதங்கள் நடக்கலாம் ஆரம்பிச்சது அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில். சரி. பாபா வந்து இந்த பாதையை யார் பின்பற்ற ஆரம்பித்தாங்களோ அவங்க வந்து பாபாவை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஸ்டெப் அந்த பின்னாடி போக அவங்களுடைய வாழ்க்கைகளில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. சரி. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் 2 மதத்துக்காரங்களும் பக்குவப்பட்ட நிலையில் ஒன்றா சேர்ந்து பாபா வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அமைதியாக அந்த காலகட்டம் போயிட்டுருக்கு. நம்ம வந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு பாரம்பரியமாக தொடர்ந்துகிட்டு இருக்குது. சரி. மக்கள் வந்து நிறைய செல்வத்தோட சீரடி மகானை தேடி வரும்போது நிறைய செல்வத்தோடு வர்றாங்க, பொருட்களோடு வர்றாங்க, உணவுப் பொருட்களோடு வர்றாங்க, எல்லாம் அவர்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் இவர் வந்து தினமும் நடந்து சென்று சில வீடுகளுக்கு சென்று ஒரு யாசகம் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழக்கத்தை நடைமுறை பண்ணி வச்சிருக்கிறார். ஆமாம். இதில் என்ன தத்துவம் இதில் இருக்குது? எல்லாம் அவரை தேடி வருது, ஆனால் கிடைக்கிற எது கொண்டு வந்த எதையுமே அவர் சாப்பிடலை. இவராக தேடி போய் குறிப்பிட்ட வீடுகளில் போய் யாசகம் வாங்கி சாப்பிட்றாரு. இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னது? அதாவது அந்த பாபா வந்து சீரடியில் வந்து அற்புதங்கள் செய்ய ஆரம்பித்த காலகட்டங்களில் அவர் நினச்சிருந்தா ஒவ்வொரு நாளும் விதவிதமாக வகையாக சாப்பிட்ருக்கலாம். சரி. ஆனால் அதை செஞ்சு கொடுக்குறதுக்கும் சீரடியில் மக்கள் தயாராக இருந்தாங்க, பக்தர்கள் தயாராக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் சீரடியில் குறிப்பிட்ட சில குடும்பத்தில் உள்ள பெண்கள் சரி தினமும் அவருக்கு வந்து மிக உயர்ந்த வகையில் சாப்பாடுகள் தயார் பண்ணி காலையில் மத்தியானம் இரவு 3 வேளையும் கொண்டு வந்து அவருக்கு கொடுப்பாங்க. நிறைய உணவுகளை கொடுப்பாங்க. அவ்வளோத்தையும் அவர் வாங்கிக்கிடுவார். அவங்க கொடுக்குற உணவு வகைகள் அத்தனையும் அவர் வாங்கிக்கிடுவார். சரி. மிக உயர்ந்த
நிறைய வகைகளோடு இருக்கிற உணவுகளையான அறுசுவை உணவோடு இருக்கிற அந்த அத்தனை பாத்திரங்களையும் அவர் வாங்கி வச்சுக்கிடுவார். சரி. யார்கிட்டையும் வேண்டான்னு சொல்லவே மாட்டார். ஆனால் அவர் வந்து அந்த உணவுகளை அவர் வந்து தன்னை தேடி வர்ற அத்தனை பேருக்கும் கொடுத்துருவார். யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்து இது பண்ணிடுவார். இதே தவிர அவர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய அந்த உணவு பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப வித்தியாசமானது. பாபாவுடைய இது தினமும் வந்து அவர் வந்து 5 வீட்டில் போய் தான் அவர் யாசகம் எடுத்து தான் சாப்பிட்டார். ஓஹோ. தினமும் போவார். அவரே அங்கேருந்து துவாரகமை நம்ம அந்த மசூதியிலேருந்து வெளியே போய் நடந்து போய் விரும்புகிற வீட்டில் போய் வாங்குறாரா, இல்லை தொடர்ந்து அந்த 5 வீடு தானே? அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, குறிப்பிட்ட 5 வீடுகள் அதிகமாக வாங்குவார். என்ன பண்ணுவார்னா, அதிகாலையில் எந்திரிச்சு முடிச்சு அது கடமைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம் சரி அவர் ஒரு தகர டப்பா, ஒரு குவளை மாதிரி ஒன்று வச்சுருந்தார். அதை எடுத்துக்கிடுவார். தோலில் ஒரு பெரிய துண்டு போட்டிருப்பார் எப்பவுமே. அந்த துண்டை 2ஆக மடித்து வச்சுக்கிடுவார். சரி. அவர் சீரடியில் வந்து அவர் இப்போ 2-3 தெருக்கள் அந்த சுற்றி வரும். ஆமாம், அங்கே வந்து தாத்தியா பாட்டில் அப்படிங்கிற ஒருத்தருடைய அவருடைய ரொம்ப காலமாக ஒருத்தர். அதே மாதிரி அப்பாச்சி பாட்டில்னு ஒருத்தர். சரி. சாமான்னு சொல்லி ஒருத்தர், அவர் ரொம்ப பிரியமானவர். சரி. அதே மாதிரி நந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். இன்னொருத்தர் வந்து துக்காராம் அப்படின்னு சொல்லி அந்த 5 குடும்பம். சரி. இந்த 5 குடும்பத்தில் தான் அவர் பெரும்பாலும் அவர் வந்து யாசகம் வாங்கியிருக்கிறார். ஆமாம், போய் என்ன பண்ணுவார்னா, தத்தியாபாட்டு வீட்டிலலாம் போய் நின்னாருன்னா, அம்மா நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு ரொட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் கேட்குற விதமே இப்படி தான், அந்த சம்ஸ்கிருதத்தில் அப்படி தான் இருக்கு. எனக்கு ஒரு ரொட்டி கொடுங்க அப்படின்னு தான் கேட்பார். அம்மானு தான் சொல்லுவார். ஆமாம், சரி சொல்லுவார். அப்போ வந்து ஒரு 30 வயசு கூட ஆகாத ஒரு இளைஞர் வந்து ஒரு தகர கோலையை எடுத்துக்கிட்டு வாசல் நின்று அந்த யாசகம் எடுக்கிற மாதிரி கேட்ட உடனே உள்ளே இருக்கிறவங்களாம் எப்போ வருவாருன்னு தான் இவருக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அப்படி பழக்கமாக இருந்தது. சரி. உடனே எடுத்து வந்து அந்த ரொட்டி, அவர் என்னென்ன உணவு வகைகள் அதெல்லாம் கொடுப்பாங்க. அவர் வந்து அந்த துண்டில் வாங்கி போட்டுக்கிடுவார். மடித்து வச்சுருக்கிற துண்டில் வாங்கி அந்த ரொட்டி இதெல்லாம் போட்டுக்கிடுவார். சரி. அது வந்து ஒரு பை மாதிரி இருக்கும். அந்த தோலில் போட்டு அது சரி. அவங்க ரசம், குழம்பு இல்லைன்னா வேற ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த தகர கோவலை மாதிரி இருக்கிறது அந்த டப்பாவில் வாங்கிக்கிடுவார். அதாவது 2-3 விதமான குழம்பு கொடுத்தாலும் ஒரே கோவலையில் எல்லாம் ஒரே இதில் தான் இருக்கும். அந்த ஒரே டப்பாவுக்குள்ளே வாங்கிக்கிடுவார். சரி. இப்போ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவார், சில சமயங்களில் வேற யார் வீட்டுக்காவது போவார். சீரடி மக்கள் எல்லாருமே அதை ஏக்கத்தோடு பார்ப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வர மாட்டாரா, நம்மகிட்ட கொஞ்சம் ஒரே ஒரு ரொட்டி நம்மகிட்ட வாங்கிட மாட்டாரா? சரி. ஏன்னா அவர்கிட்ட அன்னைக்கு வாங்கிட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து அன்னைக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யம் எங்கே நடக்கணுமோ அத்தனையும் நடக்கும், மங்களகரமாக நடக்கும். மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த மக்கள் ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க. அதனால் இவர் வந்து குறிப்பிட்ட இந்த 5 வீடுக்கு அதிகமாக போவார். அப்புறம் சுற்றி வரும்போது யார் வீட்டிலே இருந்தால் வாங்கிக்கிடுவார். சரி. அந்த மாதிரி தான் அவருடைய பழக்க வழக்கங்கள் இருந்து. அம்மா ஒரு ரொட்டி கொடுங்கன்னா அந்த அளவுங்கிற அந்த 1 தானா, இல்லை கூட 2 கூட? அவர் கேட்குற விதம் அப்படி இருந்து ஆனால் கொடுக்குறத வாங்கிடுவார். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த 5-6 வீடுகள் உள்ள அந்த குழம்பு ரசம்லாம் ஒரே இதாக இருக்கும். இவர் வந்து மசூதிக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை எடுத்து அந்த ரொட்டி மற்ற உணவுகள் எல்லாத்தையும் ஒரே இதில் போடுவார். குழம்பு அந்த இதெல்லாம் ஊற்றி மொத்தமாக கலக்கிடுவார். சரி. இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு சுவையான உணவுகள் தயாராக இருக்கும். இப்போ இவர் 5-6 வீடுகளில் இருந்து மொத்தமாயிட்டு வந்து கலந்தாருன்னா அது ஒரு மாதிரியான சுவையாக இருக்கும், வேற மாதிரி இருக்கும். ஆனால் பாபா கைப்பற்றதுனால என்னவோ அந்த இது வந்து அமிர்தமான மாறி இருக்கும். அவர் வந்து கைப்பிடி எடுத்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு. இது வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு தான் கொடுப்பாரு. அவர் வந்து 2 கைப்பிடி தான் சாப்பிடுவார். வெறும் 2 கைப்பிடி தான் சாப்பிடுவார் அப்படிங்கிறது குறிப்புகள் இருக்குது. காலை உணவு 2 கைப்பிடி தான் சாப்பிடுவார். எப்பவுமே அப்படி சாப்பிடுவார், இலையில போட்டு. இல்லைன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் உட்காந்து அவர் மதிய உணவுகள்லாம் அப்படி இதே மாதிரி தான் காலையில் எடுக்கிற உணவுகள் இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாரு. வாயிலா ஜீவன்கள் வரும். நாய் வரும், ஏதாவது ஒன்று வரும், பன்னிகள் வரும், மாடு வரும், எது வந்தாலுமே அவர் அதுகளுக்கும் கொடுக்கறதுக்கு தவறமா இது பண்ண மாட்டார். சரி.
அந்த ஜீவனுக்கும் கொடுப்பாரு, எல்லாருக்கும் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த காலை உணவுலாம் கொடுத்ததுக்கப்புறம் லெண்டி தோட்டத்துக்கு போயிடுவார். சரி. லெண்டி தோட்டத்தில் கொஞ்சம் உட்காந்து திருப்பி 11 மணிக்கு வருவார். வந்த யாராவது தன்னை பார்க்க வந்திருக்காங்களான்னா அவங்கக்கிட்ட பேசுவார். சரி. பேசிட்டு அறிவுரை வழங்கிட்டு திருப்பி ஒரு 12-12:30 திருப்பி மதிய உணவுக்காக போவார். இதே மாதிரி வீடுக்கு போகிறாரு. அதே கோலை அதே மாதிரி எடுத்துட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போவார். சரி. அதே மாதிரி எல்லாத்தையும் மதிய உணவு வாங்கிட்டு வருவார். சரி. வந்து திருப்பி அதே மாதிரி எல்லாத்தையும் ஒரே கலவையாக கலந்து எல்லாத்துக்கும் அதே மாதிரி சாப்பாடு கொடுப்பாரு. சரி. இவரும் மசூதியில் வரிசையாக உட்காந்து எல்லாரும் கூடயும் உட்காந்து இவரும் சாப்பிடுவார். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து அவங்க எல்லாம் போனதுக்கு பிறகு சரி திருப்பி இவர் தனியாக உட்காந்து அந்த திரைமறைவில் உட்காந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அவர் வந்து தோஷங்களை மற்றவங்களுக்கு கழிப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 விதமாக சொல்லுவாங்க. மதிய உணவுக்கு பிறகு திரைமறைவிலிருந்து தோஷத்தை கழிப்பாங்கன்னா அவர்களுக்கு தராது வர பிரச்சனைகளையே தடுக்கிறாருன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதை சொல்லுவாங்க. அவர் ஓய்வாக இருப்பாருங்கிற மாதிரியும் ஒரு குறிப்புகள் சொல்லுது. ஆமாம். அதுக்கு பிறகு 4 மணிக்கு வந்தாருன்னா ஒரு 5 மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகள் அதெல்லாம் நடக்கும். இவர் தேடி வர்றவங்க வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, பண்ணுவாங்க. அப்போ இவர் அவங்களுக்கு அறிவுரை வழங்கி நிறைய பேசுவார். சரி. ஆனால் நிறைய பேசுனதுன்னா அவர் வந்து பரிபாஷையில் தான் சொல்லுவார். ரொம்ப அதிகமாகலாம் நிறைய சொற்பொழிவாடுற மாதிரிலாம் கிடையாது. அப்படி இல்லை, அப்படிலாம் இல்லை. பரிபாஷையில் ஏதாவது சொல்லுவார், புரிஞ்சுக்கிடுவாங்களுக்கு அது புரிஞ்சுக்கிடும். சரி. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு சில சமயங்களில் அவர் போகிறது உண்டு. அதே மாதிரி 5 வீடுகளுக்கு சரி போயிட்டு வந்தாருன்னா அதே மாதிரி திருப்பி எடுத்து வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து காசுகள் கொடுப்பாரு. அன்றைக்கி ஏதாவது காசுகள் வந்துருந்ததுன்னா தட்சணை மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா அந்த காசை வந்து தன்னை தேடி வர்ற எல்லாருக்குமே பிரித்து கொடுத்துருவார். அவர் கையில் காசே வச்சுக்க முடியாது. பக்தர்கள் கொடுக்குற காசையும் வாங்கிக்கிறாரு, உணவையும் வாங்கிறாரு, மற்றவங்கள கொடுத்துட்றாரு. ஆமாம். முதல்ல வந்து அவர் வந்து காசு வாங்குற பழக்கங்கள்லாம் கிடையாது. சரி. அந்த இது வந்து அது வந்து தனியாக தான் வர ஆரம்பிச்சது. சரி. இது நீங்கள் இந்த யாசகன்னு சொல்லி கேட்டதுனால நான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன். இந்த ஒரு நாள் பழக்க வழக்கங்கள் வந்து தினமும் இரவு வந்து முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி 5 வீட்டில் போய் எடுத்து தான் அவர் சாப்பிட்டார். அவர் நினச்சிருந்தாருன்னா இருந்த இடத்துல இருந்தே நிறைய உணவுகளை கொண்டு வந்திருக்க முடியும். கொண்டு வந்தாங்க. அவருடைய சக்தி மூலமாக உருவாக்கி இருக்க முடியும், எவ்வளவோ இருக்க முடியும். ஆனால் மகான் வந்து அப்படி தான் அவர் வாழ்ந்துருக்கிறதா இல்லை மாதிரி ஒரு எளிய வாழ்க்கை தான். சரி. இப்போ நிறைய உணவுகள் எல்லாம் வந்து அவரை தேடி வந்து நிறைய பதார்த்தங்கள் உணவுகள்லாம் கொடுக்கும்போது அதில் முஸ்லீம் சம்பிரதாயப்படி அசைவ உணவுகள், இந்து சம்பிரதாயப்படி சைவ உணவுகள், இப்படி 2ம் கலந்து வந்ததாக குறிப்புகள் இருக்கா? இல்லை உணவுகளை பொறுத்தவரையில் எல்லாமே சைவம் தானா? இல்லை, அசைவ உணவு வந்து அவர் வந்து சமைச்சு கொடுத்துருக்காருங்கிறதுலாம் இருக்குது, குறிப்புகள் இருக்குது. சரி. ஆனால் யாசகம் எடுத்து போன இடத்துல அந்த மாதிரி சைவ உணவுகள் தான் கிடைச்சி. ஆமாம், அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓஹோ. ஒரு மகான்கள் வந்து எவ்வளோ பக்தர்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேடி வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை முறை இந்த மாதிரி வீடு தேடி போய் வாங்கி அதை வந்து யாசகம் வாங்கி தான் சாப்பிடணும், அதை கூட பகிர்ந்து அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இதில் சொல்ல வராரு. பகிர்ந்து சாப்பிடணுங்கிற தத்துவம் தான் அதில் முதன்மையானது. ஆமாம், அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரு. ஓஹோ. ஆமாம். உணவுகள் வந்து பசிச்சவங்களுக்கு கொடுக்கணும். சரி. ஆதாரங்கள் வந்து இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கணும். எல்லா உயிரிடத்துலையும் நம்ம இறைவனை பார்க்கும்போது அந்த உயிர்களுக்கும் நம்ம வந்து உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத பிரதானப்படுத்துறதுக்காக தான் அவர் வந்து இந்த விளையாடுகள் அவர் இந்த உணவு தொடர்பான விஷயங்களில் அவர் நிகழ்த்தின அற்புதங்கள் அப்படி ஏதாவது நடந்திருக்கா? கொஞ்சமாக உணவு இருந்தது, பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது, அதனால் அதை கொஞ்சம் அதிகமாக தன்னுடைய சக்தியை காட்டி உயர்த்தினார், கொடுத்தாரு. நிறைய நடந்திருக்கு. பாபாவின் அருளினை பெற பக்தர்கள் அவருக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும்? பாபாவிற்கு இயல்பாகவே கோபம் வருமா? கோபம் வந்தால் பாபா என்ன செய்வார் என்பது போன்றே பாபாவின் உணர்ச்சி மிகுந்த உண்மைகளை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி, வணக்கம்.